இன்ஸ்பெக்டர், இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க. மைக்கேல் ராஜன் நான் கவனிச்சுக்கிறேன். கேட்ட தரமேன். எதுக்காக சார்? மேடம், உங்க முதலாளியை நான் அரெஸ்ட் பண்ணணும். என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாங்களா? மிஸ்டர் ஞானவேலு, எங்க முதலாளி என்ன செல்லமா ஞானம்னு கூப்பிடுவார். இப்ப நீங்க கேட்ட திறக்க போறீங்களா இல்ல காக்கி சட்டையை விட்டு மிதி மிதின்னு மிதிக்க போறேன்னு மிரட்ட போறீங்களா? இத பாருங்க, நீங்களும் காக்கி சட்டை, நானும் காக்கி சட்டை, 2 பேரும் நேர்ந்து கலந்து போய்க்கலாம். எதுக்காக சொல்றேன்னா, as per law செக்ஷன் 438 ஆஃப் சிஆர்பிசி எந்த ஒரு சிட்டிசனையும் நீங்க நினைச்சபடி வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ண முடியாது. வாரண்ட் இருந்தா காட்டுங்க, திறந்து விடுறேன். ஆஃப்டர் ஆல் ஒரு ஸ்டூபிட் வாட்ச்மேன் நீ என்கிட்ட சட்டம் பேசுறியா? மன்னிக்கணும், ஒரு வாட்ச்மேன் பிஏபிஎல் படிச்சிருக்க கூடாதுன்னு என்ன சட்டமா? 1 மினிட் நிக்கிறீங்களா? இந்த கேட்டு கிட்ட நிக்கிற வரைக்கும் தான் நான் காக்கி சட்டையில இருப்பேன். நானே கோர்ட்டுக்கு போய் இந்த கருப்பு கவுனை போட்டுட்டா ஞானவேலு பிஏபிஎல். என்ன பாக்குறீங்க? இங்க சமயக்காரனுக்கு கூட சட்டம் தெரிஞ்சிருந்தா தான் எங்க ஐயா வேலைக்கே வச்சுக்குவாரு. மணி என்னாச்சு? 4:30. 5 மணிக்கு கோர்ட் மூடுற நேரம். சீக்கிரமா போய் அரெஸ்ட் வாரண்டோட வாங்க. சரி, நான் கோர்ட்டுக்கு போய் அரெஸ்ட் வாரண்டோட வரேன். உங்க ஐயாவை விலங்கு மாட்டிக்கிறதுக்கு தயாரா இருக்க சொல்லு. சரி, தயார் பண்ணிடுறேன். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். என்ன பாக்குறீங்க? முன்ஜாமீன், ஆன்டிசிபேட்டரி பெயில். அதாவது ஒருத்தரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும்னு நாம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம நேரா கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே வாங்கி வச்சிருக்கிற ஜாமீன் முன்ஜாமீன். ஏயா பட்ட பகல்ல நடு ரோட்ல ஒருத்தனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுட்டு என்கிட்ட சட்டம் வேற பேசுறியா? நீங்க இன்கம் டாக்ஸ் ஆபீசரா இருந்தா அக்கவுண்ட்ஸ் எடுத்து போடுவோம். நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கீங்களே, அதான் ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்து போடுறோம். அப்ப நீங்க கிளம்புறீங்களா? இப்ப நான் உங்க முதலாளியை பார்க்க முடியுமா முடியாதா? 5ஆம் தேதி வாய்தா. கோர்ட்ல மீட் பண்ணுங்களேன்.